ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு சக்தி பிரியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்னோடய மதர் இன் லாக்கு சக்தி அம்மாவுக்கு இன்றைக்கி பர்த்டே. கண்டிப்பாக எல்லாரோட விஷஸும் வேணும். கண்டிப்பாக விஷ் பண்ணுங்கள் அம்மாவுக்கு. இன்றைக்கி 53வது பர்த்டே. அவங்க இன்னும் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி எல்லா விஷயமும் அவங்களுக்கு கிடைக்கணும். நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எங்கள் ஃபேமிலி எல்லாருமே அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும். இதே மாதிரி இந்த ஹாப்பினஸ் எங்கள் குடும்பத்தில் எப்பவும் இருக்கணும். ஹாப்பி பர்த்டேம்மா, காட் பிளஸ் யூ. நீங்களும் விஷ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அம்மாவுக்கு சூப்பராக கேக்லாம் வெட்டி நைட்டே கேக் வெட்டிட்டோம். ஏன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க இல்லையா. எல்லோரும் ஃபேமிலியாக இருக்கிற டைம்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் 10:30க்கு மேலே தான் நைட்டு. ஸோ அந்த டயத்தில் 11 o'clock நேற்று கேக் கட் பண்ணோம். சூப்பராக கட் பண்ணி செம்ம ஜாலியாக எல்லாருக்கும் ஊட்டி விட்டு மாதிரி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு சாரீ எடுத்திருந்தேன். அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக தான் கட்டுறதுக்கு பிடிக்கும். ரொம்ப பார்டரும் இல்லாமல் மையூட்டாக இருக்கிற மாதிரி. சரின்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போய் சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்து அதையுமே கொடுத்துட்டேன். அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே கேக் ஊட்டி விட்டாங்க. இது எங்கள் அண்ணன், அதுக்கப்புறம் என் கொழுந்தனார், என் ஹஸ்பண்ட், என் தம்பி எல்லாருக்கும் சூப்பராக ஊட்டிவிட்டு ஜாலியாக கொண்டாடினோம். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி பிக் எடுத்துக்கிட்டோம். பாப்பாவுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவளுமே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடினா. இது மாதிரி எல்லாருக்குமே பர்த்டேனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிறது. இந்த ஹாப்பி மூமெண்ட்டை நம்ம நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணும் இல்லையா. அது மாதிரி கிஃப்ட்டும் கொடுத்தாச்சு. அம்மாவும் ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. இனிமேல் உள்ள காலத்தில் பொண்ணோ பொருளோ எவ்வளோ கொடுத்தாலுமே அதெல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. இனிமேல் ஏஜ் ஆக ஆக நம்ம ஃபேமிலியோட அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்கள அன்பாக பார்த்துக்கிறது, நம்ம சந்தோஷமாக நம்ம ஃபேமிலியோடு இருக்கிறத பார்த்தே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மொமெண்ட்டை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெஜிடபிள் ரைஸும், அப்புறம் தயிர் பச்சடி, எக்கு. அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு அம்மா சூப்பராக மீன் பொரிச்சிட்ருக்காங்க. மீன் குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான். அம்மாவுக்கு மறக்காமல் விஷ் பண்ணுங்கள். பாய்.